Hello all, welcome to Uni's Kitchen. How to make வெண்டைக்காய் பொரியல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெண்டைக்காய் பொரியல். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொரியல்னா இதுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு தேவை நான் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னா 250 கிராம்ஸ் ஆஃப் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் ஆஃப் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கறி லீஃப் தேவையான அளவுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அந்த கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு நல்லா கடுகு உளுந்தும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தோடனே வெங்காயத்தை நம்ம கட் பண்ணதை ஃபுல்லாக வந்து அதில் போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தென் கறி லீஃபும் போட்டு எடுத்துக்கணும். தென் நான் சால்ட் போட்டிருக்கேன், அது நான் மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற டைமில் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? தென் வந்துட்டு இதில் வந்து என்னால் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ வெண்டைக்காய் ஆட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வெண்டைக்காய் ஏன் கொலன்னு இல்லைன்னா, நான் வந்து இதை ஃபுல்லாகவே வந்து கழுவிட்டு நல்லா துணி வச்சு துடைச்சிட்டு நான் வந்து ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணேன். ஸோ அதனால் இப்படி இருக்குது. நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிடவும் அவ்வளோ பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. தென் இந்த காய் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வீட்டு மிளகாத்தூள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு.